Burn it down. சிஎம் பங்க் தன்னோட கேரியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு அவன் பாலிடிக்ஸ் எல்லாம் ஏன்னா நடந்து முடிஞ்ச இன்டர்வியூல அவன் நடிக்கிறான், உண்மையை அப்படியே மறைக்கிறான், அவன் ஒரு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான், ஒரு துரோகி, அவனை பற்றி அவன் ஒரு மோசடி, அவன் ஏமாத்துக்காரன், அவனை பற்றி நான் பல உண்மையை இங்க நான் சொல்றேன். அவன் சொல்வது சரிதான். சிஎம் பங்கிட்ட எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். சிஎம் பங்க் இந்த கம்பெனி WWE விட்டு வெளில போகும்போது கூட நான் ஒரு நல்ல நண்பராக இருந்து அவனை மதித்தேன், அவனுக்கு மெசேஜ்லாம் செஞ்சேன். நான் மட்டும் இல்லாமல் பல பேர் மெசேஜும் அவன் யாரையுமே மதிக்கல, யாருக்குமே பதில் கொடுக்கல. சிஎம் பங்க் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சிஎம் பங்க் செஞ்சதை விட பல மடங்கு நான் சாதனை செஞ்சிருக்கிறேன். சிஎம் பங்க் செய்யாத ஒன்றை நான் செஞ்சிருக்கேன், அதாவது ரிசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல விளையாண்டு இருக்கிறேன். செமி, நீ சிஎம் பங்க் சப்போர்ட் பண்ணி பேச வந்திருந்தீனா அதுக்கு இது நேரம் இல்லை. நான் சிஎம் பங்க் மேலே போன வாரமே ரொம்ப கோபத்தோட இருந்தேன். நீ ஆனால் என்னை தடுத்துட்ட. சரி, நான் அதுக்கு இங்கே வரல, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். போன வாரம் பேக் ஸ்டேஜில் ஜே யூசுவை அட்டாக் பண்ணது நீ தான்னு நான் தப்பாக நினச்சிட்டேன். அதுக்கு தான் நான் இங்கே மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். செமி, நம்ம 2 பேரும் யாரா? நம்ம 20 வருஷம் நண்பர்கள், நம்மளோட பசங்களே ஒன்றா சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இனி என்ன சந்தேகப்படலாமா? நான் உன்னை சந்தேகப்படலை. ஆனால் போன வாரம் உன்னோட பேச்செல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மெக்கன்ட்ரை போல தான் இருந்துச்சு. அவன் தான் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு அலைவான், நீனும் அதே போல தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்த. அதனால தான் உன் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் ஒன்றும் ட்ரூ மெக்கன்ட்ரை இல்லை, அதை நீ புரிஞ்சிக்கோ. சிஎம் பங்கோட எனக்கு நடந்த கான்ட்ரவர்சியில் சண்டையில் நீ குறுக்க வந்துட்ட, இல்லாட்டினா அவனை அங்கேயே முடிச்சிருப்பான். நான் சிஎம் பங்கோட போறேன், நீனும் நல்லவன் நானும் நல்லவன். நான் சிஎம் பங்கை எதிர்த்து போறேன், நீ உன்னோட ட்ரீம் மெக்கன்ட்ரேவை எதிர்த்து போ. நம்ம 2 பேரும் அவர்கள் வழியை பார்த்துக்கிட்டு போவோம். சரி செத்ராலின்ஸ், நீ இப்போ இங்கிருந்து கிளம்பலாம், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. ட்ரீம் மெக்கன்ட்ரேவ், உன்னை இனிமே நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் உனக்காக இந்த வாரம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் அப்படின்னு பேசிட்டு செமி ஜெயின் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது என்ட்ரன்ஸ் கிட்ட ட்ரீம் மெக்கன்ட்ரேவ் செமி ஜெயினை அட்டாக் பண்றாரு. பயங்கரமா அட்டாக் பண்றாரு. பின்னாடியே அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ், பேக் ஸ்டேஜில் உள்ள மேனேஜர்ஸ், பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்லாம் தடுக்கிறாங்க ட்ரீம் மெக்கன்ட்ரேவை. அது வரைக்கும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரீம் மெக்கன்ட்ரே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு விலகி போறாரு. அதோட அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு.